இருக்கக்கூடிய சோழி வகைகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்து மதத்தில் பூஜை அறையில வந்து ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கும். நிறைய பேர் வீட்டுல வந்து இதற்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமிக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை மரியாதைகளும் வைத்து பூஜை செய்வதை கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த சோழிகள் வந்து கடலில் இருந்து கிடைக்கப்படுவதால் இதை வந்து மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை தாண்டி இந்த சோழிகள் வந்து எதற்காக பயன்படுத்துகிறார்கள்னா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஆதி காலங்களில் வந்து நவராத்திரி பூஜைக்கு வீட்டிற்கு வரும் பெண்மணிகளுக்கு வந்து மஞ்சள் குங்குமத்தோடு சேர்த்து இந்த சோழிகள் கொடுப்பது வந்து ஒரு மரபாகவே வந்து இருக்கப்பட்டது. வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய செல்வ வளங்கள் வந்து அதிகரிக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லைங்க, இதை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் நம்ம பூஜை செய்யும் போது அந்த பூஜைக்கான பலன்களும் வந்து மிக நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சோழிகள் எப்போதுமே வந்து ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து தான் பார்க்கப்பட்டிருக்கு. ஜோதிடர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சோழி பிரசன்னம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு செய்வதை நம்ம நிறைய பார்க்கலாம். இன்றளவும் அது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு விஷயம் வந்து வேணுமா வேணாவா, நடக்குமா நடக்காதுன்றதை பார்ப்பதற்கு வந்து சோழி பிரசன்னம் வந்து போட்டு பார்ப்பாங்க. ஸோ அதில் இருக்கும் எண்ணிக்கைகள் வந்து ஒரு கணக்குல வச்சு இந்த விஷயத்த பண்ணலாம், இல்லை இந்த விஷயத்த பண்ண வேண்டாம் அப்படின்றது வந்து ஒரு குறியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலேயும் இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. காசி மாநகரத்தில் நிறைய ஆலயங்கள் இருக்கு. அதில் வந்து சோழி அம்மன் அப்படின்னு ஒரு ஆலயமும் இருக்கு. அந்த கோவிலில் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா தான் இருக்கும் அந்த கோவில். ஆனா அந்த சோழி அம்மன் கோவில் வந்து காசியில் மிக பிரபலம். அங்க போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா சோழி அம்மனை சுற்றி வந்து அவர்கள் வந்து நமக்கு வந்து ஒரு சோழி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த சோழியை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல வைத்து வழிபடும் போது மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும், தரித்திரம் இருக்காது, அதே மாதிரி வந்துட்டு நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்றது சொல்லப்படுகிறது. இன்றளவும் இது எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கான மதிப்பு நமக்கு தெரியும். அடுத்து வந்து நம்மளுடைய மற்ற சந்ததிகளுக்கும் நம்ம இதை சொல்லி கொடுக்கலாம். இந்த சோழிகளின் பயன்பாடு இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிறைய இனம் மக்கள் எல்லோருமே வந்து இந்த சோழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால வந்துட்டு இந்த சோழிகள் நம்மள மாதிரியே வந்து ஒரு தெய்வீக பொருளாக தான் பயன்படுத்தப்படுகிறது. மற்ற நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இதை வந்து மருந்தாகவே பயன்படுத்துறாங்க. ஜப்பான்ல வந்துட்டு ஒரு குழந்தை ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த சோழிகள் கொடுக்குறாங்க. இதற்கு வந்து பெண்மையை வந்து மேம்படுத்தக்கூடிய தன்மையும் அதே மாதிரி வந்து குழந்தை பிறப்பதற்கான சிக்கல்களை இல்லாமல் செய்யக்கூடிய மருத்துவ குணமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சோழிகளை வந்து அவங்க